கார்த்தி நடத்துகிற பூமி பூஜைக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதியை வா நாம் வெளியே போயிட்டு வரலாம்னு கூப்பிடுறான். உடனே ரேவதியும் எங்கே போகிறோம்னு கேட்க அதுக்கு கார்த்தி ஜோசியரை பார்த்துட்டு வருவோம்னு சொல்கிறான். உடனே ரேவதியும் எதுக்குன்னு கேட்குறான். அதுக்கு கார்த்தி அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் வருது, அன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சுன்னா அம்மா பேரில் ஆசிரமம் தொடங்குறதுக்கு பூமி பூஜை நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் ஜோசியரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். உடனே ரேவதியும் அத்தைக்கு பிறந்த நாள் வருதா, எனக்கு தெரியாமல் போச்சேன்னு ரேவதி சொல்ல அதுக்கு கார்த்தி வாங்க போய் ஜோசியர்கிட்ட கேட்கலாம்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அங்கே ஜோசியரும் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான், சுபகாரியம் எதுவும் நடத்தணும்னா அன்னைக்கு நடத்தலாம்னு சொல்கிறாரு. உடனே கார்த்தியும் ரேவதியும் சந்தோஷத்தில் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே கார்த்தி ரேவதி கிட்ட அத்தை பூமி பூஜையில் கலந்து அடித்தளம் எடுத்து தந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறான். அதுக்கு ரேவதி அம்மா வரமாட்டாங்க கார்த்தி, அம்மாவுக்கு பிடிவாதம் அதிகம்னு ரேவதி சொல்ல அதுக்கு கார்த்தியும் வா போய் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே கார்த்தி எல்லாரையும் கூப்பிடுறான். உடனே எல்லாரும் அங்கே வந்து என்ன விஷயம்னு கேட்டதுக்கு கார்த்தி அம்மாவோட பிறந்த நாள் வருது, அன்னைக்கு நல்ல நாளாக இருக்கிறதுனால அம்மா பேரில் ஆசிரமம் தொடங்குறதுக்கு பூமி பூஜை நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு கார்த்தி சொல்ல ராஜராஜர், அதாவது கார்த்தியோட மாமா, சூப்பர் மாப்பிள்ளை, அம்மா பேரில் ஆசிரமம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட நல்ல மனசு யாருக்கு வரும்னு மாமா சொல்ல மயில் வாகனமும் சூப்பர் சகலன்னு பாராட்டுறாரு. இது சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திரகலாவுக்கும் பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கார்த்தி அத்தை வந்து தான் இந்த பூமி பூஜையை நடத்தி கொடுக்கணும்னு சொல்ல சந்திராவும் அக்காலாம் வரமாட்டாங்கன்னு சொல்கிறா. உடனே ராஜராஜர் நீ அமைதியாக இரு சந்திரா, மாப்பிள்ளை அவங்க அத்தை கிட்ட தானே கேட்குறாரு, நீ ஏன் உள்ளே வரான்னு சொல்ல சாமுண்டீஸ்வரியும் இரு நான் பேசிக்கிடுறேன் சந்திரா, சும்மா இருன்னு சொல்லிட்டு அப்புறம் சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கிட்ட என்ன எதுக்கு கூப்பிடுற, என்னாலலாம் வர முடியாது, நீ இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிடுற. உடனே ராஜராஜர் மாப்பிள்ளை என் சொந்தங்கிறதுனால நீ வர வேண்டாம், நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைங்கிறதுனாலையாவது நினச்சிட்டு அவர் சொல்ல அதுக்கும் சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளையா, 6 மாதம் கழிச்சு இவன் இந்த வீட்டை விட்டு போப்புறான், இவனை நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க, கோர்ட்டு சொன்னதுனால தான் இவன் இந்த வீட்டில் இருக்கான், அதை எல்லாரும் மனசில் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் கார்த்தி பார்த்து சந்திரகலாவை மருமகனும் மாமியாரும் சேர்ந்துடலான்னு கனவு கண்டீங்களா, நான் அதுக்கு விடவே மாட்டேன், எங்கள் அக்கா திருந்தினாலும் நான் அவளை உள்ளே பூந்து திருட விட மாட்டேன்னு சொல்ல பதிலுக்கு கார்த்தியும் நானும் எங்கள் அத்தையும் சேர்ற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, அது மட்டும் இல்லை நாளைக்கு அத்தை ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு கார்த்தி சொல்ல அதையும் பார்க்கலான்னு சந்திரா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி கார்த்திக்கிட்ட வந்து நான் தான் சொன்னேனே அம்மா வரமாட்டாங்கன்னு, நீங்கள் தான் கேட்கவே இல்லைன்னு சொல்ல ரேவதி சொல்ல கார்த்தியும் அத்தை வருவாங்க, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், நாளைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், அப்போ உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. ஒரு பக்கம் சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்போ ஊருக்கு வருவீங்கன்னு கேட்க சிவனாண்டியும் நான் மட்டும் நாளைக்கு வருவேன், சித்தி வரமாட்டாங்க, சித்தி வந்தால் மாட்டிக்கிடுவாங்க, அந்த ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி சந்திரா கிட்ட அங்கே என்ன நிலவரம்னு கேட்க சந்திராவும் அந்த டிரைவர் பையன் அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் வருதான், அதுக்கு ஆசிரமம் கட்டுறதுக்கு போகிறானா, அதுக்கு பூமி பூஜையில் கலந்துக்கிறதுக்கு அக்காவை கூப்பிடுறான், நான் நடுவில் பூந்து ஆட்டத்தை கழிச்சிட்டேன்னு சொல்லி சந்தேகப்படுறா. அது மட்டும் இல்லைங்க, அந்த டிரைவர் பையன் எங்கள் அத்தை வருவாங்கன்னு என்கிட்டயே சவால் விடுறான் சந்திரா சொல்ல சிவனாண்டியும் எச்சரிக்கையாக இருங்க, ஏதாவது செய்து வர வச்சிருவான் அந்த டிரைவர் பையன் ரொம்ப உஷாரானவன். உடனே சந்திராவும் நீங்கள் என்னங்க அவனை பாராட்டுறீங்க, நான் விடுவேனா ஆட்டத்தை களைச்சி விட்டுருவேன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி எம்எல்ஏ வீட்டுக்கு போய் எம்எல்ஏ கிட்ட வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மாவோட பிறந்த நாள் வருது, அதை ஒட்டி எங்கள் அம்மா பேரில் ஆசிரமம் கட்டுறதுக்கு பூமி பூஜை நடத்தலாம்னு இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு கார்த்தி சொல்ல எம்எல்ஏவும் நான் வராமல் இருப்பேன், நான் கண்டிப்பாக வரேன்னு எம்எல்ஏ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கார்த்தியும் தயங்கிக்கிட்டே இன்னொரு விஷயம்னு சொல்ல எம்எல்ஏவும் என்ன விஷயம்னு கேட்க கார்த்தியும் எங்கள் அத்தையை இன்னும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலை, அவங்கள சர்ப்ரைஸாக வர வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்கள் உதவி வேணும்னு கார்த்தி கேட்க கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்ல கார்த்தியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எம்எல்ஏ சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சாமுண்டீஸ்வரி கிட்ட மேடம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க சாமுண்டீஸ்வரியும் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு நலம் விசாரிச்சுக்கிட்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கிட்ட கட்சி மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்ல
சாமுண்டீஸ்வரியும் நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்றாங்க. வெள்ளிக்கிழமை வருது. எல்லாரும் ரெடியாகி வெளியே வர சந்திராவும் சாமுண்டீஸ்வரி புது சேலையெல்லாம் கட்டிட்டு வராங்க. உடனே மயில் வாகமும் நீங்களும் வரீங்களான்னு கேட்க சாமுண்டீஸ்வரி நான் அங்கெல்லாம் வரல, எனக்கு கட்சி மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே மயிலும் மனசில் நினைக்கிறாங்க, பூமி பூஜை அன்னைக்கு கட்சி மீட்டிங்கா, சந்தேகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு கார்த்தியை பார்க்க கார்த்தியும் சிரிக்கிறாரு. உடனே மயில் இது நம்ம சகலையோட வேலை தான்னு நினைக்கிறேன். சந்திரா நக்கலாக கார்த்தியை பார்த்து சிரிச்சிட்டு போகிறா. ராஜராஜர், கார்த்தி, ரோகிணி, ரேவதி, மயில் வாகனம் எல்லோரும் பூமி பூஜை நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இங்கே சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் காரில் ஏறிட்டு எம்எல்ஏவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம், எந்த இடத்துக்கு வரணும்னு கேட்க எம்எல்ஏவும் நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஃபோனை வச்சிடுறாரு. சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட எம்எல்ஏ கட்சி மீட்டிங்னு சொன்னாங்க, ஆனால் இந்த டிரைவர் பையன் இங்கே இருக்கிறான், இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சந்திராவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட அக்கா இது இந்த டிரைவரோட வேலை தான், நாம் போகலான்னு சொல்லி சந்திராவும் கிளம்ப சாமுண்டீஸ்வரியும் கிளம்ப எம்எல்ஏ அங்கே வந்துடுறாரு. என்ன மேடம் கிளம்புறீங்க, உங்கள் மருமகன் அவங்க அம்மா பேரில் ஆசிரமம் தொடங்குறதுக்கு பூமி பூஜை நடத்துகிறாங்க, நீங்கள் அதில் கலந்துக்கிடாமல் கிளம்புறீங்கன்னு சொல்ல அதுக்கு சாமுண்டீஸ்வரி இல்லை நான் கிளம்பலை, காரை பூட்டிட்டு வரலாம்னு போகிறேன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. எம்எல்ஏ சாமுண்டீஸ்வரி கிட்ட உங்கள் மருமகன் என்கிட்ட வந்து எங்கள் அத்தை தான் முன்னாடி நின்று பூமி பூஜையை செய்யணும், அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் ஏதாவது சொல்லி எங்கள் அத்தையை வர வைக்கணும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டாங்க, அதனால தான் மேடம் நான் போய் சொன்னேன். எம்எல்ஏ சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரி சிரிச்சுக்கிட்டே கார்த்தியை முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அவங்க அத்தையையும் மாமாவையும் வர வச்சு பூமி பூஜை நடத்தி அடித்தளம் போடவும் கார்த்தி சொல்ல 2 பேரும் அடித்தளமும் போட்டு செங்கல் எடுத்து கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததுனால ராஜராஜர், ரோகிணி, மயில் வாகனம், ரேவதி, கார்த்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சந்திரா முகத்தில் சந்தோஷமே இல்லை, தீ எரியுது. பூமி பூஜை முடியவும் கார்த்தி இனிப்பு எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குறான். அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து மனசில் நினைக்கிறான், இவன் நல்லவன் தான், ஊருக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்ணுறான், ஆனால் இவங்க பாட்டியும் தாத்தாவும் எனக்கு செஞ்ச துரோகத்தினால தான் என்னால் மறக்க முடியலை, என் அம்மாவையே கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க, நான் எப்படி கார்த்தியை மன்னிக்கிறது, மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு கவலையாக நிற்கிறா. உடனே சந்திராவும் சாமுண்டீஸ்வரியை பார்க்குறா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் இவன் மனசு மாறிடுவா, இவளை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சி வா கிளம்பலாம்னு கூட்டிகிட்டு போயிடுறா. மயில் வாகனம், ரோகிணி, ராஜராஜர், ரேவதி எல்லாருமே கார்த்தியை பரவாயில்ல பிளான் பண்ணி உங்கள் அத்தையை வர வச்சிட்டீங்கன்னு பாராட்டுறாங்க. அதுக்கு கார்த்தியும் அத்தை எங்கள் அம்மா மாதிரி அவங்க இல்லாமல் எப்படி பூமி பூஜை நடத்துகிறேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ராஜராஜர் என்னைக்கு தான் உங்களை அவள் புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியலைன்னு வருத்தப்படுறாரு. வீட்டுக்கு வந்துடுற கார்த்தி சந்திரா கிட்ட எங்கள் அத்தையை எப்படி வர வச்சேன்னு பார்த்தீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கார்த்தி சொல்ல சந்திராவும் முகத்தில் கரிய பூசினது போல் இருந்துச்சு. இத்துடன் இந்த வீடியோ முடிவடையுது.